ஒரு வழியாக ரவுண்டு 3யோட ரிவைசஸ் ஷெட்யூல் வந்து விட்டுட்டாங்க. ரொம்ப நாள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ரவுண்டு 3 என்னடா ரவுண்டு 3 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு விட்டுருக்காங்க. என்னதுன்னா ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலையோ அவங்களாம் வந்து 29th அக்டோபர் வரைய நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்னும் யாரெல்லாம் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2லையும் ரெஜிஸ்டர் பண்ணலையோ அவங்களாம் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா புரியல. 13th அக்டோபர்லேருந்து 1 நவம்பரில் வந்து வரைய இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங்கும் சாய்ஸ் செலக்ட் பண்ணுறதும் 2ஆம் தேதி அடுத்த நாள் வந்து கொடுத்துருவாங்க. இந்த சீட்டு இவ்வளோ கிடச்சிருக்குப்பா அப்படின்னு. அதெல்லாம் நடக்கும், அந்த ப்ராசஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரிசல்ட் வந்து எப்போன்னா 3ஆம் தேதி வரும்னு போட்டுருக்குது. அலாட்மெண்ட் வந்து எப்போ வரும் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட்டே அப்போயே ஸ்டார்ட் ஆகிரும்னு சொல்கிறாங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 3 நவம்பர்லேருந்து 8ஆம் தேதி நவம்பர் வரையே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரவுண்டு 3யோட லாஸ்ட் ரிப்போர்ட்டிங் டேட் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது போட்டிருக்குது. அவ்வளோதான். இவ்வளோ தான் நான் சொல்ல வேண்டியது. அதனால் பார்த்துக்கோங்க. இதுவரை யாரும் ரெஜிஸ்டர் பண்ணலையோ பண்ணிக்கோங்க.